ஆக்டோபஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு உயிரினம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு உடம்புல 3 ஹார்ட் 9 பிரெயின் இருக்குது. அதுகளால ஜாரை ஓபன் பண்ணி வெளிய வர முடியும். மேசஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். ஹியூமன்ஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை பார்த்து அப்படியே லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அதுக்கு உடம்புல போன்ஸ் இல்ல. சோ சின்னதா ஏதாச்சும் ஒரு சந்து இருந்தாலும் அது வழியா எஸ்கேப் ஆயிரும். ஒரு ஆக்டோபஸ் நினைச்சதுன்னா அதால எந்த இடத்துல இருந்தும் எஸ்கேப் ஆக முடியும். அதனால இந்த ஆக்டோபஸ் வந்துட்டு எஸ்கேப் ஆர்டிஸ்ட்னே சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான கேஸ் என்ன 2016 அப்போ ஒரு ஆக்டோபஸ் வந்துட்டு அக்வாரியம்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்குது. எஸ் நேஷனல் அக்வாரியம் ஆஃப் நியூசிலாந்துல வந்துட்டு இங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டோபஸ் இருந்திருக்குது. அந்த ஆக்டோபஸ் மீதி ஆக்டோபஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக கியூரியஸா இருந்திருக்குது. இங்கிக்கு இந்த அக்வாரியம் பிடிக்கவே இல்லை. அங்கிருந்து வெளியே போறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் ஸ்டாஃப் வந்துட்டு அந்த இங்கியோட டேங்கை கிளீன் பண்ணும்போது ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணாம போயிட்டாரு. டேங்குக்கு மேல ஒரு குட்டியோண்டு கேப் இருந்திருக்குது. மத்த ஆக்டோபஸ்ல அதை நோட் பண்ணல. பட் நம்மால் நோட் பண்ணிட்டாப்ல. இந்த இங்கி அப்படிங்கிற ஆக்டோபஸ் என்ன பண்ணிருக்குது, நைட் எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த டேங்க் மேல ஏறி அந்த கேப் வழியா வெளியே விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 50 அடிக்கு அப்படியே நிலத்திலேயே தவழ்ந்து போய் ஒரு ட்ரெயின் ஹோல் வழியா எஸ்கேப் ஆயிருது. அடுத்த நாள் ஸ்டாஃப் எல்லாம் வந்து பாக்குறப்ப அந்த ஆக்டோபஸ் எங்க போச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த க்ளூமே இல்லையாமா. அது தவழ்ந்து வந்து அந்த மார்க்கெட் ட்ராக் பண்ணி தான் இப்படி ஆயிருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பைப் ஸ்ட்ரைட்டா பசிபிக் ஓஷன்ல போய் முடியுது. நம்மால அந்த பைப் வழியா போயிட்டு பசிபிக் ஓஷன்ல சேர்ந்திருப்பாரு. சாஷாங்க் ரெடெஸ்டன்ல வர மாதிரி மாசா வெளியே வந்திருப்பாரு. ப்ராப்பரான ஒரு அக்வாரியம் எஸ்கேப்.